வணக்கம் நண்பர்களே. துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதோட பார்ட் 3 டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தாச்சு இல்லையா? அதை தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல கவர் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா 10th சோஷியல் புக்லயும் 11th ஹிஸ்டரி புக்லயும் கவர் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ கிளாஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஎன்எம் கிளாஸுக்கான பிளேலிஸ்டும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல போயிட்டு ஈஸியா பாத்துக்கலாம். இப்ப நம்ம சப்ஜெக்ட் உள்ள வரலாம். சரிங்களா? இப்ப நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிட்டே வந்துருங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேரக்டர் பார்க்க போறோம்னா ராமலிங்க அடிகள். சரிங்களா? இவருடைய டைம் லைன் எப்ப அப்படின்னா 1823ல இருந்து 1874 வரைக்கும் இவருடைய டைம் லைன் காலம். எப்ப பிறந்தாரு அப்படின்னா அக்டோபர் 5 1823ல பிறந்திருக்கிறாரு. எங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் மருதூர். சரிங்களா? சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. இந்த மருதூர் வந்து சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர்லயும் இந்த மருதூர் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவருடைய பெற்றோர் யாருன்னா ராமையா சின்னம்மையார். இவர் இளம் வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றியவர். சரிங்களா? அதாவது இவருடைய 10 வயசுலயே வந்து மேடைகள்லாம் போயிட்டு சொற்பொழிவு ஆற்றுவார். அந்த அளவுக்கு வந்து திறமை இருக்கு இவருக்கு. சரிங்களா? இவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய குடும்பம் வந்து சகோதரருடைய இல்லத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுடைய சகோதரர் இல்லமான சென்னையில இருக்கு. சரிங்களா? அங்க போயிட்டு குடிபெயர்ந்துடுறாங்க. ஃபேமிலியா போயிடறாங்க. ஏன்னா இவங்க தந்தை இல்லாதப்ப அவங்களுடைய சகோதரர் தான் ஆதரவளிச்சதுனால அவங்களுடைய இல்லத்துக்கு வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு இவர் பணம் சம்பாதிக்காக சொற்பொழிவாற்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களுக்காக தொண்டும் வந்து செஞ்சிருக்கிறாரு. அது என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா மனித இனத்திற்கு தொண்டு செய்யணும். அதுதான் மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு? வள்ளலார். இவருக்கு வள்ளலார் அப்படின்னு பேரும் வந்துச்சு. மக்களால வள்ளலார் அப்படின்ற பேரானது வந்தது. ஏன்றத நான் பின்னாடி சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆஹ் மோட்சம் அப்படின்னா மறுபிறவி. அப்ப மனிதனுக்கு தொண்டு செய்யறவங்கன்னா மறுபிறவியை அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பசி மற்றும் வறுமை தான் சமுதாயத்துடைய அனைத்து தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசியும் வறுமையும் சமுதாயத்தில் நடக்கிற அனைத்து தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துப்போமே. ஒரு அம்மா ஒரு அப்பா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லை. பணமும் எதுவும் இல்லை. அப்ப பசியும் இருக்கு, அந்த வீட்டுல வறுமையும் இருக்கு. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்களுக்கு மருந்து வாங்கணும் இல்லையா? அப்ப திருடுறதுக்காக கண்டிப்பா வந்து ஈடுபடுவான். ஏன்னா பணம் இருந்தாதான் மருந்து வாங்க முடியும். அப்ப கண்டிப்பா அதை திருடுறது அப்படின்றது ஒரு தீமையான செயல் இல்லையா? சோ அதனாலதான் பசியும் வறுமையும் சமுதாயத்துடைய எல்லா தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளலார். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து இறைவன் ஜோதி வடிவமானவர். ஜோதி வடிவானவர் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். அப்படின்னா இறைவன் அப்படின்றது ஒரு ஒளிமயமானவர். சரிங்களா? அதாவது உருவத்தை வழிபடுறது இறைவன் கிடையாது. ஜோதி தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு இடத்துல வந்து இருட்டா இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒளி இருந்தாதான் அந்த இருள் எல்லாமே நீங்குது இல்லையா? அது போல யார் ஒருவர் வந்து அவங்களுடைய மனதுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருக்கிறாங்களோ, நல்வழியில செயல்படுறாங்களோ, மனிதருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்கதான் வந்து ஜோதி வடிவானவர், அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருட்பெருஞ்சோதி, அருள் அப்படின்னாலே கருணை அப்படின்னு அர்த்தம். கருணை உள்ளம் கொண்டவங்களா ஜோதி வடிவா இருக்கிறாங்க. அப்ப அவங்கதான் வந்து இறைவன், அவங்களதான் கடவுளா சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? வள்ளலார் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள்கிட்டையும் காமிச்சிருக்கிறாரு. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொண்டவர். சரிங்களா? அதுதான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பையும் காட்டணும், இரக்கத்தையும் காட்டணும். அதுதான் ஜீவகாருண்யம். காருண்யம் அப்படின்னாலே பெரும் கருணை அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இவர் மக்களுக்காக என்ன தொண்டுகள் செஞ்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில், சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அவரை பத்தி ஸ்பெஷலா என்னென்ன தொண்டு செஞ்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்கிறாரு. எப்ப அப்படின்னா 1867. எதுக்காக அப்படின்னா ஏழை மக்களுக்கு, பசியால யாருமே வந்து இருக்கக்கூடாது, ஏழை மக்களுக்கு உணவளிக்க இந்த தர்மசாலையை வந்து நிறுவியிருக்கிறாரு. எங்க அப்படின்னா வடலூர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வடலூரை கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து ஆப்ஷன்ல வந்து மாத்தியும் கேட்கலாம், சரிங்களா? இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லயும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த சிறப்பு தொண்டுகள்ல வர எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சத்திய ஞான சபை 1872 நிறுவியிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா இவரை ஃபாலோ பண்ணி வராங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து தரதுக்காக இந்த சத்திய ஞான சபை அவங்களுடைய சீடர்களுக்காக நிறுவினார், எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக, சரிங்களா? 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு. எதுக்காக அப்படின்னா வேறுபாடு கடந்து, அதாவது சாதி, மதம், இனம், சமயம் இது எதுவுமே வந்து நம்ம இந்த பாகுபாடே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வழியில மக்களுக்கு தொண்டு செய்யணும், நல்வழியில ஈடுபடணும் அப்படின்றதுக்காக இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க, சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து மக்கள் கிட்ட இருக்கிற அறியாமை நீக்கி நல்வழியில கொண்டு போறதுக்காக தான் இந்த அமைப்பு எல்லாத்தையுமே வந்து நிறுவனார். நெக்ஸ்ட் வந்து வள்ளலார் பதிப்பித்த நூல்கள், என்னென்ன நூல்கள் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு? சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்ட மண்டல சதகம். உரைநடை நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காருன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ இது எல்லாமே வந்து கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இவர் பாடிய பாடல்கள் வந்து 6000 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் சேர்த்து வள்ளலாருடைய சீடர்கள் வந்து திருவருட்பா அப்படின்ற செய்யுள் நூலா வந்து தொகுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? வள்ளலாருடைய சீடர்கள் சீடர்கள் தான் தொகுத்து ஒரு நூலாவே வெளியிட்டிருந்தாங்க, அதுதான் திருவருட்பா. இது வந்து 6 திருமுறைகளா வந்து பகுத்திருக்கிறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல முதல் 4 திருமுறைகளை யார் வெளியிட்டாங்கன்னா தொழுவூர் வேலாயுதனார். இவரையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சென்னை கந்தக்கோட்டத்துல இருக்கிற முருகப்பெருமான் மீது பாடிய பாடல் தான் தெய்வமணி மாலை. அந்த பாடலுடைய தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. யார் பாடினது? வள்ளலார், சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தெய்வமணி மாலையும் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. வள்ளலாருடைய சமய நெறிகள், நெறி அப்படின்னா வழி, என்னென்ன இவர் ஃபாலோ பண்ணாரு, என்னென்ன வழியை இவர் ஃபாலோ பண்ணாரு அப்படின்றத பார்க்கலாம். எந்த உயிரையும் ஃபர்ஸ்ட் கொல்லக்கூடாது, தெய்வ வழிபாடு அப்படின்ற கடவுள் வழிபாடு அப்படின்ற பெயரால பலியிடுதல் கூடாது, அதாவது விலங்குகளை, கோழி, ஆடு இதெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, குலதெய்வம் கோயிலுக்கு போனா அங்க இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு வள்ளலார். பசித்தவர்களுக்கு வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும். வேறுபாடு கருதாது அப்படின்னா சாதி, மதம், இனம் இது எதையுமே பார்க்க கூடாது, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவருடைய ஃபேமஸ் லைன் என்ன அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஸோ இதை டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாலே வள்ளலார். நம்ம இதை சின்ன வயசுலேயே 6th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி படிக்கும் போதே ஸ்கூல் புக்லேயே இதை படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி ஜீவகாருண்யம் சொன்னோம் இல்லையா, செடி கொடிகள் மீதும் இரக்கமும் அன்பும் கொண்டவர் யாரு? வள்ளலார். ஸோ அதுதான் இங்க பயிரையும் வந்து வாடிய பயிரை பார்த்தாலும் இவருடைய உள்ளம் வந்து வாடிச்சான். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். துயரப்படும், அதாவது நமக்கு நம்ம கண் எதிரில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அங்க போயிட்டு எதுவும் ஹெல்ப் பண்ணாம அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த
2 லைனுமே கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வள்ளலார் டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த வள்ளலார் அயோத்திதாச பண்டிதர் இவங்க ரெண்டு கேரக்டரையும் டிஎன்பிஎஸ்சியில நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, எந்த எக்ஸாம் நடந்தாலுமே. சரிங்களா? இவங்க 2 பேரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிட்டே வந்துருங்க. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், பசிப்பினி மருத்துவர், புரட்சி துறவி, சன்மார்க்க கவிஞர். ஸோ இதை மூன்றுமே வந்து நிறைய டைம் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கு வள்ளலார் அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டதுனாலையும் இரக்க மனம் உள்ளதுனாலையும். சரிங்களா? கருணை, இரக்கம், உயிரிழந்து அன்பு காட்டினாரு, அன்பு, இது எல்லாம் இவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் வள்ளலார் அப்படின்ற நேம் ஆனது இவருக்கு வந்துச்சு. ஓகேங்களா? வள்ளலார் பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து அயோத்திதாச பண்டிதர் 1845 டு 1914 வரைக்கும் இவருடைய காலம். சரிங்களா? இவருடைய டைம் லைன். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தவராயன். சரிங்களா? இவர் வந்து அவருடைய ஆசிரியர் பெயரையே தம் பெயரா வந்து சேஞ்ச் பண்ணிருப்பார். ஆசிரியர் மீது கொண்ட அன்புனால அவருடைய பெயரையே அயோத்திதாசர் அப்படின்ற பெயரையே இவருடைய பெயரா வந்து மாத்திருப்பாரு. ஆனா இயற்பெயர் காத்தவராயன் தான். இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர், சித்த மருத்துவராகவும் இருந்திருக்கிறாரு. அயோத்திதாச சமூகத்திலையும் நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு. அதனாலதான் இந்த டாபிக்ல நம்ம இவரை பாக்குறோம். இவருடைய பெற்றோர் வந்து கந்தசாமி, மீனாட்சி அம்மாள். இவர் வந்து பௌத்த மதத்திற்கு மாறுவதை ஊக்குவிச்சாரு. ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணார் பௌத்த மதத்துக்கு அவங்கள ஏன்னா வந்து பௌத்த மதத்தை இவர் வந்து லைக் பண்ணாரு. சரிங்களா? இவருடைய சமூக பணிகள் என்னென்ன ஒர்க் பண்ணாரு, மக்களுக்காக என்னென்ன தொண்டு செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டோர். சரிங்களா? அவங்க வந்து இந்த கோவில்ல நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கோவில்கள்ல தடையிடுறது. ஸோ இவர் வந்து அதுக்கு ஆதரவா நின்று அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பையும் நிறுவியிருக்கிறாரு 1876. சரிங்களா? அதுதான் இந்த அத்வைதானந்த சபா. இதையும் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த காத்தவராயன் அப்படின்ற இயற்பெயரையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி 1891 நிறுவியிருக்காரு. அவருடைய முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில நடத்தினார். ஸோ இதை அப்படியே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தவாதிகளின் தந்தை யாரு? அயோத்திதாசர். இவர் பெரியாருக்கே வந்து முன்னோடியா இருந்திருக்கிறாரு. சரிங்களா? சோ அதையும் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1898 இலங்கைக்கு போயிட்டு பௌத்தத்தை தழுவினார். இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். கர்னல் எச்.எஸ். ஆல்காட், இதை நோட் பண்ணிக்கோங்க. எச்.எஸ். ஆல்காட்டுடைய ஹெல்ப்பால இலங்கைக்கு போயிட்டு பௌத்த மதத்துக்கு மாறினார். 1898 சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை சென்னையில நிறுவியிருக்காரு. தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை தழுவும் போது உதவியவர் யார்? எச்.எஸ். ஆல்காட். இவரையும் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அயோத்திதாசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இவர் என்னென்ன இதழ்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அப்படின்னா திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழ 1885 வெளியிட்டிருக்காங்க. இவர் கூட வந்து யார் சேர்ந்தது? ஜான் ரத்தினம், அயோத்திதாசர் கூட ஜான் ரத்தினம் இணைந்து இந்த இதழை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஒரு பைசா தமிழன், இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பைசா தமிழன் அப்படின்னா அந்த இதழை வந்து வெளியிட்டாரு. யாரை வெளியிட்டாரு? அயோத்திதாசர் வெளியிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வார பத்திரிகை வந்து வெளியிட்டாரு 1907 ஜூன் 19. சரிங்களா? காரணா விலையில வெளியிட்டுட்டாரு. பின்னர் இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எப்ப அப்படின்னா தமிழன் மக்களுடைய ஒரு பைசா தமிழன் அப்படின்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழன் அப்படின்ற பெயர்ல வந்து இந்த ஒரு பைசா தமிழன் இதழோட நேம தமிழன் அப்படின்ற பேர்ல 1914 வரைக்கும் வெளியிட்டாரு, ரிலீஸ் பண்ணாரு. செப்டம்பர் 3, 2005 தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அயோத்திதாச பண்டிதர் பெயரால் தொடங்கப்பட்டது. எங்க அப்படின்னா தாம்பரம்.
தாம்பரத்துல இவர் வந்து சித்த மருத்துவரும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப இவருடைய தொண்டு எல்லா எல்லா இவருடைய விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்து இவர் இந்த தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்துக்கு அயோத்திதாச பண்டிதர் அப்படின்ற நேமையும் வந்து நேமாலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தாம்பரத்துல. சரிங்களா? செப்டம்பர் 3 2005 அக்டோபர் 21 2005 அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கு? அயோத்திதாச பண்டிதருக்கு. இவருடைய கூற்றுகள், இவரை பத்தின கூற்றுகள் என்னென்ன கூற்றுகள் அப்படின்னா, பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி. சரிங்களா? பெரியாரே இவரை பத்தி புகழ்ந்திருக்கிறாரு. வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆதி திராவிடர், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் அப்படின்ற நேமையும் வந்து அந்த சொல்லையும் பயன்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பதிப்பித்த நூல்கள், என்னென்ன நூல்கள் பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு? போகர் 700, அகத்தியர் 700, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகனம். இது எல்லாமே வந்து சித்த மருத்துவ நூல்கள். சரிங்களா? சித்த மருத்துவ நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு. 1867 சீவக சிந்தாமணி, 1898 மணிமேகலை. இது ஃபுல்லாமே வந்து அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இவ்வளவுதான் வந்து அயோத்திதாச பண்டிதரை பத்தின இன்ஃபர்மேஷன். சரிங்களா? வைகுண்ட சுவாமிகள் 1809 பிறந்து 1851 இறந்திருக்காரு. இவருடைய டைம் லைன். சரிங்களா? இவர் எந்த பிளேஸை சேர்ந்தவர்? கன்னியாகுமரியில சாஸ்தா கோவில் விலை, இங்கதான் வந்து இவர் பிறந்திருக்கிறாரு. அந்த பிளேஸை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முடிசூடும் பெருமாள். சரிங்களா? இந்த பேர் வச்ச உடனே அங்கிருந்த இந்துக்கள், உயர் ஜாதி இந்துக்கள், இவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்து ஒரு கடவுள் பேர், அதெல்லாம் நீங்க வைக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா? அதனால இந்த பேர்லாம் நீங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த இந்துக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதுனால வைகுண்ட சுவாமிகள் அப்படின்ற நேம் ஆனது இவருக்கு வந்துருது. அவரே வந்து தன்னைத்தானே வைகுண்டர் அப்படின்னு அழைச்சிக்கிட்டாரு. ஓகேங்களா? இவர் என்ன சமூகத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுல அப்படின்னா, அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகளை ஆதரிச்சார். அதுக்கான அமைப்பையும் நிறுவினாரு. நல்ல நல்ல விஷயங்கள்லாவும் சொன்னாரு. இந்த இந்த தவறெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அதாவது உயர்ஜாதி இந்துக்களுக்காக, சரிங்களா, அவங்களை எதிர்த்து வந்து அடித்தட்டு மக்களை ஒன்றிணைச்சு நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாரு. இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, உருவ வழிபாட்டை எதிர்த்தார். உருவ வழிபாடுலாம் எதுவும் பண்ணக்கூடாது. உணவு அருந்தும் போது சமபந்தி விருந்துகளையும் நடத்தினார். எல்லாரும் சமம், இவங்க தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வந்து தனியா ஒரு இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி தனித்துவமா நடத்துறதெல்லாம் கூடாது. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சமபந்தியா விருந்துகளை கொடுக்கணும் அப்படின்றது இவருடைய நோக்கம். இவரை பின்பற்றிய நடைமுறைகள் ஐயா வழி எனப்பட்டது. சரிங்களா? இவரை வந்து ஐயா அப்படின்னு அழைப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐயா வைகுண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சு. அகில திரட்டு அம்மானை, இது வந்து இவருடைய நூல். சரிங்களா? இவர் எழுதி வெளியிட்ட நூல். இந்த நூலை வந்து ஐயா வழியின் புனித நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐயா வழியின் புனித நூல். இந்த நூல் வந்து இவருடைய சீடர் தான்ப்பா எழுதியிருக்காங்க, இவர் எழுதல. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னு அப்படின்னா அரிகோபாலன். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி, ஏன்னா அவங்களும் வந்து நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படி சொல்றாரு. திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த திருவிதாங்கூர் அரசர் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்காக எதிர்த்து போராடுறாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே பிடிச்சி அவங்களுக்கு எதிராகவே வந்து இவருடைய செயல்களானது இருந்தது. ஸோ அதனாலதான் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இவர் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள், இவருடைய கொள்கையை பரப்புறதுக்காக அதை நிறுவினார் இல்லையா? அதை வந்து நிழல் தாங்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து வைகுண்டர் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஐயா வழி அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோ. இது இந்த ஐயா வழியா கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் வந்து வைகுண்ட சுவாமிகள் பத்தினது.
நெக்ஸ்ட் வந்து இரட்டைமலை சீனிவாசன் 1859 பிறந்து 1945 இருந்திருக்கிறாரு. இவருடைய டைம் லைன் 1859 காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு. யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சரிங்களா, அவங்களுடைய உரிமைக்காக போராடினார். சமூக நீதி, சமத்துவம், அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர். அதாவது சமூக நீதி அப்படின்னா அந்த சமூகத்துல அவங்களுக்கான உரிமையும் எல்லாமே வந்து கிடைக்கணும், அவங்களுக்கான நீதியும் கிடைக்கணும். சமத்துவம் அப்படின்னா எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து நடத்தணும். இவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் செய்யறது, இவங்களுக்கு வந்து இந்த சலுகையை மட்டும் செய்யறது அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இரட்டைமலை சீனிவாசன் போராடிக்கிறாரு. ஓகேங்களா. இவருடைய இந்தியாவுடைய உயரிய விருதான ராவ் சாஹிப் விருது, ராவ் பகதூர் விருது, திவான் பகதூர் விருது, இந்த விருதும் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ராவ் சாஹிப் விருது 1926 வந்து வாங்கியிருக்கிறார். ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. சரிங்களா. ஸோ இதை நீங்க ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 26, 30, 36 ராவ் சாஹிப். அதுக்கப்புறம் வந்து பகதூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ராவ் பகதூர், திவான் பகதூர். இவருடைய சுயசரிதை ஜீவிய சரித்திர சுருக்கம் சரிங்களா, இவருடைய பயோகிராஃபி நூல் 1909 வந்து வெளியிட்டிருக்காரு. முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதை என்ன அப்படின்னா ஜீவிய சரித்திர சுருக்கம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. 1793 ஆதி திராவிட மகாஜன சபை, இந்த சபையை நிறுவி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு உருவாக்கி அதுக்கு தலைமை தாங்கி அவங்களுக்கான உரிமையை வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டமைப்பையே வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம சென்னை மாகாணத்திலையும் இந்த கூட்டமைப்பை உருவாக்குறாரு. மக்களுடைய கல்வி, அவங்களுடைய உரிமை, வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடினார். ஸோ அதுக்காக தான் இந்த சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து வட்டமேஜை மாநாட்டிலையும் கலந்துகிட்டாரு. யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். முதல் 2ஆம் வட்டமேஜை மாநாடு சரிங்களா, முதல் 2 வட்டம் 1930 முதல் வட்டமேஜை மாநாடு, 1931 2வது வட்டமேஜை மாநாடு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன், இரட்டைமலை அவருடைய பேர்லயே வந்து இரட்டை இருக்கு. அப்ப 2 வட்டமேஜை மாநாடுகள்ல கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பூனா ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திருக்கிறாரு. சரிங்களா. 1932 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில பூனா ஒப்பந்தம் நடந்தது இல்லையா, அதுல கையெழுத்திட்டவர் இரட்டைமலை சீனிவாசன். ஸோ இந்த பூனா ஒப்பந்தம், 2 வட்டமேஜை மாநாடு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1893 நிறுவன ஆதி திராவிட மகாஜன சபை, இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூனா ஒப்பந்தமும் இம்பார்ட்டன்ட். ஜிவிஎஸ் இருக்கும். இவ்வளவுதான் இரட்டைமலை சீனிவாசன் பத்திய தகவல்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம மயிலை சின்னத்தம்பி ராஜா பத்தி பார்க்கலாம். 1883 பிறந்து 1943 இருந்திருக்கிறாரு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன? MC ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜாவை ஷார்ட்டா வந்து மக்களால அழைக்கப்பட்டவர் MC ராஜா அப்படின்னு இவருடைய மக்களால அழைக்கப்பட்டார். சரிங்களா. இவர் என்னென்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆசிரியர். சரிங்களா. இவர் இந்த ட்ரெஸ் பார்த்தாலே தெரியும், இவர் வந்து ஒரு ஆசிரியரா இருந்து, அது மட்டும் இல்லாம ஆசிரியரா ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்ஸையும் வந்து நிறைய ரைட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு மக்களுக்காக. SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல உருவாக்கியவரும் இவரும் ஒருத்தரா இருந்திருக்காரு. யாரு? மயிலை சின்னத்தம்பி ராஜா. சரிங்களா. அதுதான் பின்னாடி நீதி கட்சியா வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்திருந்தோம். 1916 உருவாக்குனாங்க இல்லையா நீதி கட்சி. ஸோ அதுக்கு முன்னாடி SILF இருந்தது, அதுல உருவாக்கியவரும் இவரும் ஒருத்தர். இவரே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான். யாரு? மயிலை சின்னத்தம்பி ராஜா. சரிங்களா. ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை நிறைய டைம் கொஸ்டின் கேட்டுட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதல் உறுப்பினர்
சட்ட மேலவைக்கு. சரிங்களா? 1920 இருந்து 26 வரைக்கும் சென்னை சட்டசபையில நீதி கட்சியுடைய துணைத் தலைவரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1928ல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமைகளை மீட்க போராடினார். சோ இதை நோட் பண்ணிக்கோ. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை நிறுவியவர் மயிலை சின்ன தம்பிராஜா. இவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரியார பத்தி பார்க்க போறோம். ஈவே ராமசாமி. சரிங்களா? ஈவே ராமசாமி அப்படின்னா ஈரோடு வெங்கடப்பர் வெங்கடப்ப ராமசாமி, ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தால நாயக்கர் அப்படின்ற இந்த பட்டத்தை வந்து எடுத்துட்டு இருப்பார், கேன்சல் பண்ணிருப்பாரு. சரிங்களா? இவர் தான் பெரியார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா 1879 செப்டம்பர் 17ல பிறந்தாரு. எங்கன்னா ஈரோடு. இவருடைய பெற்றோர் வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள். இவர் வந்து என்ன மக்களுக்காக பண்ணாரு அப்படின்னா, மக்களுக்கு வந்து இது இது தப்பு, இது இது கரெக்ட் அப்படின்றத புரிய வச்சாரு அவருடைய பகுத்தறிவு சிந்தனை மூலமா. சரிங்களா? அதாவது அவருடைய தொலைநோக்கு பார்வை மூலமா, அதை இதழ்கள் மூலமாவும் தெரிவிச்சாரு, பல இயக்கங்கள் மூலம், அரசியல் இயக்கங்கள் மூலமாவும் தெரிவிச்சாரு. நிறைய வந்து பொது சேவைகளும் செஞ்சிருக்கிறாரு, சுயநலமற்று. சரிங்களா? அதனாலதான் இவர் வந்து இப்ப வரைக்குமே பெரியார் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. சமூகத்துல என்னென்ன விஷயம் வந்து பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவருடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நகரசபை தலைவரா பதவி வகிச்சாரு ஈரோட்ல. சரிங்களா? 1918ல இருந்து 19 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க கோவில்ல போறதுக்கு தடை போட்டாங்க இல்லையா, அந்த உரிமையை மீட்கிறதுக்காக இந்த நகரசபை தலைவரா இருந்தாரு இல்லையா, அப்ப அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. சோ இவருடைய ஃபர்ஸ்ட் குரல் வந்து இந்த நகரசபை தலைவரா இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இதை அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு. இந்த நடைமுறைய, அதாவது வைக்கம் அப்படின்ற பிளேஸ்ல இருந்த மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது இவர் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறாரு ஈரோட்ல, இவர் ஏன் கேரளால போயிட்டு வைக்கம்ல போராடினாரு அப்படின்ற கொஸ்டின் வந்து வரும். சரிங்களா? அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த வைக்கம் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஒரு பெரிய தலைவரா வந்து யாரும் தெரியல. சோ அதனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியார வந்து அழைச்சாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து அழைச்சதுனாலதான் இவர் அங்க போயிட்டு கேரளால இருக்கிற வைக்கம்ல போயிட்டு போராடினாரு. சோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் போராடினாரு. அதுல ஆரம்ப காலகட்டத்துல, சரிங்களா, தொடக்கத்துல ஜார்ஜ் ஜோசப், தொடக்கத்துல இவர் வந்து ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து தலைமை தாங்கி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பெரியார் வந்து ஜாயின் பண்ணாரு. ஜார்ஜ் ஜோசப் யாருன்னா, இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். ரோசாபுதுரை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 10th புக்ல. இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது தொடக்கத்துல போராடினாரு. பெரியார் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை ஏற்றதுனால, சரிங்களா, கேரளால இருக்க மைக்கம் அப்படின்ற பிளேஸ்ல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட போகும்பொழுது அதுக்கு தலைமை ஏற்று இருந்ததுனால இவர் ஜெயில போட்டுடுறாங்க. யார? பெரியார. சோ இந்த மக்கள் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வைக்கம் மக்களுக்கு வந்து நீதி கிடைச்சிருது. சோ அதுக்கப்புறம் அந்த கோவில்ல போற உரிமையும் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டமும் அந்த மக்கள் சேர்ந்து கொடுத்துடுறாங்க. ஸோ இதனாலதான் இந்த நேம் ஆனது வந்துச்சு. இதே டைம்ல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுலம், இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு இருந்துச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியா வந்து சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமே தனித்தனியா தான் பிரிச்சு வச்சு பண்ணாங்க. சோ இந்த சேரன் மாதேவி குருகுல பள்ளி எங்க இருந்து பாத்தீங்கன்னா நெல்லை, திருநெல்வேலியில இருந்த சேரன்மாதேவி குருகுல பள்ளி. இதுக்கு யாருடைய தலைமையில இந்த ஸ்கூலானது இயங்குச்சு அப்படின்னா, சுப்பிரமணியம், வாவே சுப்பிரமணியம். இவர் வந்து காங்கிரஸ் கமிட்டில ஒரு மெம்பரா இருந்தவர். சரிங்களா? காங்கிரஸோடைய கமிட்டியில இருந்து வர நிதி உதவி மூலமா தான் இந்த ஸ்கூலையே வந்து நடத்துனாங்க. நிதி மூலம். சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ்ல வந்து பெரியாரும் வந்து ஒரு சில டைம் இருந்தாரு. சோ இதன் மூலமா தான் இந்த காங்கிரஸ்குள்ளவே வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்தே விலகிடுவார். சரிங்களா? இது வந்து ஒரு ரீசன் தான். பெரியார் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் காங்கிரஸ் வந்து இது ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. இந்த ஜாதி பாகுபாடுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனாலதான் பெரியார் வந்து இதுல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு.
எப்ப அப்படின்னா 1925. சரிங்களா? இதோடைய கொள்கை என்னவா இருந்தது? பகுத்தறிவு, சுயமரியாதை, சாதி ஒழிப்பு. இது எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் மரியாதை ஒண்ணுதான். அப்படின்ற முறையில இந்த சுயமரியாதை இயக்கத்த ஸ்டார்ட் பண்றாரு. இத எல்லாத்துக்கும் மக்கள தெரிவிக்கிறதுக்காக, இந்த பகுத்தறிவு கருத்துக்கள மக்களுக்கு தெரிவிக்க இதழ்கள வந்து வெளியிட்டார். சரிங்களா? என்னென்ன இதழ்கள் அப்படின்னா, குடியரசு 1925ல, ரிவோல்ட் 1928ல, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935ல. இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வமானது எது அப்படின்னா, குடியரசு. இந்த இதழ் தான். சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதழ்கள எல்லாத்தையுமே வந்து மேட்சிங்ல வந்து நெறைய டைம் கேட்டுருக்காங்க பெரியார பத்தி, இந்த இதழ்கள. ஸோ சுயமரியாதை இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுயமரியாதை மாநாடுகள பத்தியும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுருக்காங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இத வந்து புக்ல குடுத்துருக்க மாட்டாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா, செங்கல்பட்டு. பிப்ரவரி 17ல இருந்து 18 வரைக்கும் 1929ல நடந்தது. தலைமை யாருன்னா சவுந்திரபாண்டியன். இதுல என்ன முக்கியமா நிகழ்வு நடந்தது அப்படின்னா, பெரியார் இருக்காரு இல்லையா, அவருடைய நாயக்கர் பட்டத்தை துறந்துட்டார். ஏன்னா இவரே வந்து ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய ஜாதி பெயர், அவருடைய நேம்ல வந்து ஜாதி, இந்த நாயக்கர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதையே வந்து எடுத்துடணும் அப்படின்றதுக்காக இந்த நாயக்கர் பட்டத்தை வந்து துறந்துட்டாரு. ஆல்ரெடி சொல்லியிருக்கு இல்லையா, இவருடைய முழு நேம் வந்து ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர். ஸோ அந்த நாயக்கர் பட்டத்தை தான் இவர் வந்து துறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம சுயமரியாதை திருமணங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. சுயமரியாதை அப்படின்னா, எந்த ஒரு சடங்கும் இல்லாம, வழிபாடு இல்லாம, அந்த மேளதாளங்கள் இல்லாம, அப்படியே வந்து திருமணம் செஞ்சுக்கிறது தான் சுயமரியாதை. சரிங்களா? அதான் சுயமரியாதை திருமணமும் கூட. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. 2வது சுயமரியாதை மாநாடு எங்க நடந்ததுன்னா, ஈரோடு. 2வது ஈரோடு. அப்படின்னா 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடுல நடந்தது. 1930 மே 10ல இருந்து 13 வரைக்கும் நடந்தது. தலைமை யாருன்னா ஜெயகர். இதுல என்ன ஸ்பெஷலா நடந்தது இந்த 2வது சுயமரியாதை மாநாட்டுல அப்படின்னா, உருவ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? எல்லாரும் ஒண்ணுதான். இவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற நிலையே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சாங்க 2வது சுயமரியாதை மாநாட்டுல. 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகர் 1931ல நடந்தது. ஆகஸ்ட் 8ல இருந்து 9 வரைக்கும். சண்முகம் தான் வந்து தலைமை தாங்கினாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா நடந்தது அப்படின்னா, கலப்பு திருமணங்களை ஊக்குவிச்சாங்க. அதாவது இந்த சாதியை சேர்ந்தவங்க இவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். அப்ப எல்லாரும் எந்தெந்த ஜாதி வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம், கலப்பு திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மோட்டிவேட் பண்ணாரு 3வது சுயமரியாதை மாநாட்டுல. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்களுடைய மோசமான நிலை குறித்து உரையாடினாரு இந்த சுயமரியாதை மாநாடுகள்ல, எல்லா சுயமரியாதை மாநாடுகள்லயும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பெண்களுக்காக தான் நிறைய விஷயம் வந்து சொல்றாரு. பெண் கல்வி, பெண் விடுதலை, இதுக்கெல்லாம் வந்து பெரியார் வந்து போராடி இருக்கிறாரு. விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா வந்து வலியுறுத்துறாரு. திருமணம் செய்து கொடுப்பது, பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணி வாழ்க்கை துணை அப்படின்ற நேமையும் சேஞ்ச் பண்ணிருக்கிறாரு. வாழ்க்கை துணை அப்படின்னு தான் சொல்லணும், திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு மாற்றத்தை வந்து அந்த நேம்லயே வந்து கொண்டு வந்தார். அப்படின்னா பார்த்துக்கோங்க பெண்களுக்காக எந்த அளவு வந்து முன்னிறுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஆணித்தரமாக வலியுறுத்தினார். இந்த லைனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்கள் சமூகத்தின் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நம்பினார். பெண் உரிமை மற்றும் பெண் விடுதலை என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, மூட பழக்க வழக்கங்களை சமூகத்துல இருந்து அகற்றணும். இதெல்லாம் வந்து இந்த வழிபாடு பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கணும். நீ இப்படிதான் போகணும், இந்த ட்ரெஸ் போட்டு மூடிட்டு இப்படிதான் போகணும், உன்னை கவர் பண்ணிட்டு இப்படிதான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
அந்த மூட பழக்க வழக்கம்லாம் ஒழிச்சிடணும், சமூகத்துல இருந்து அகற்றணும் அப்படின்றது இவருடைய கோட்பாடு. சரிங்களா? சமூக நீதி, சமத்துவம், பெண் கல்வி, பெண் விடுதலை, வரதட்சணை ஒழிப்பு, வரதட்சணையே இருக்கக்கூடாது, தேவதாசி முறை எதிர்ப்பு, பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதா இருக்கக்கூடாது, பெண்களுக்கும் வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்றதுதான் அந்த ஆணாதிக்கம். சோ அதையும் வந்து சமூகத்துல இருந்து நீக்கணும் அப்படின்றது பெரியார் சொல்லியிருக்கிறாரு. குழந்தை திருமணத்தை கண்டனம் செய்தார். சின்ன வயசுலயே திருமணம் செய்து கொடுத்தா அவங்களுக்கு அந்த அறியாமையில ஒண்ணுமே தெரியாது. அப்படி அப்புறம் எப்படி வந்து அந்த குடும்பத்தை வேல்யூ பண்ணி நடத்த முடியும் அப்படின்றதுக்காக குழந்தை திருமணத்தையும் கண்டனம் செஞ்சார். இவர் என்னென்ன புக்ஸ், கட்டுரைகள் அப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் சித்திரபுத்திரன் அப்படின்ற புனை பெயர்ல கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கிறாரு. சிங்காரவேலர் இவர் கூட வந்து நெருக்கமான உறவு கொண்டிருக்கிறாரு. சரிங்களா? சாதி ஒழிப்பு நூல், இது வந்து அம்பேத்கர் எழுதியது. இந்த நூலை வந்து தமிழ்ல பதிப்பிச்சு வெளியிட்டார். 1936 இதை நோட் பண்ணிக்கோங்க. பெண்ணியம் குறித்து, அதாவது பெண்களை குறித்து, பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. பெண் ஏன் அடிமையானாள், இதை வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. பெரியாருடைய செயல்பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காரு, அதாவது அந்த நகரசபை தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இல்லையா, அப்புறம் அரசியல்ல எப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். B.R. அம்பேத்கர், அம்பேத்கர் கூட சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து அந்த பூனா ஒப்பந்தம் போடும்போது தனி தொகுதி வேணும் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் வந்து வச்சிருப்பாரு இல்லையா. சோ அதுக்கும் வந்து பெரியாரும் அம்பேத்கர் கூட ஆதரவு தெரிவிச்சாரு. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய வந்து கட்டாய பாடமா அறிவிச்சிட்டாங்க. எப்ப அப்படின்னா ராஜாஜி 1937 ராஜாஜி வந்து பதவி வகிச்சிருப்பாரு, முதலமைச்சரா இருப்பாரு. அப்ப வந்து இந்திய கட்டாய பாடமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. சோ இந்திய எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தினாரு பெரியார் 1937 இருந்து 39 வரைக்கும். இந்த 37 தான் வந்து நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப காங்கிரஸ் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, நீதி கட்சி படுதோல்வி. அப்ப நீதி கட்சி வந்து வலுவிழந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாரு இல்லையா, இந்த இந்திய எதிர்த்து, அதனால ஜெயில போட்டுருவாங்க, திரும்பவும் பெரியார சிறையில் அடைச்சிருவாங்க. அப்ப நீதி கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து தேவை அப்படின்னும் போது பெரியார வந்து தலைவரா தேர்ந்தெடுத்துடுறாங்க, ஜெயில இருக்கும் போதே. அப்புறம் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே நீதி கட்சியும் சுயமரியாதையும் ஒன்னா வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. எப்ப அப்படின்னா 1944 1944 சேலம் மாநாட்டுல, சேலம் சுயமரியாதை மாநாடு. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாநாட்டுல அண்ணாவும் வந்து இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1944 இந்த நீதி கட்சியும் சுயமரியாதையும் நினைச்சு திராவிடர் கழகம் அப்படின்ற புது நேம கொண்டு வந்திருப்பாங்க. திராவிடர் கழகம், தீகா, இந்த புது பெயரை வந்து சுட்டி இவங்க வந்து ஒரு கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ராஜாஜி வந்து திரும்பவும் 1952 இருந்து 54 வரைக்கும் முதலமைச்சரா இருக்கும்போது குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. குலக்கல்வி திட்டம் அப்படின்னா தன் அப்பா வந்து என்ன தொழில் செய்யறாங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய குழந்தைகளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்பா வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா அந்த தொழிலையே குழந்தை செய்யும் போது அப்ப அந்த குழந்தை வந்து வேற ஒரு விதமா உயரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்பா தொழிலை செஞ்சா அந்த குழந்தையும் கஷ்டப்படும் இல்லையா எதிர்காலத்துல. சோ அதனால இந்த திட்டத்தை எதிர்த்து பெரியார் வந்து போராடினார். அதுதான் அந்த குலக்கல்வி திட்டம். சரிங்களா? இப்ப வந்து இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு இல்லையா பெரியாரு. சோ இந்த ராஜாஜி என்ன பண்ணாரு, பதவி விலகிட்டாரு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால. பதவி விலகல். சோ அதுக்கப்புறம் காமராஜ் இவர் வந்து சென்னை மாநிலத்துடைய முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1989 இவருடைய முயற்சியால தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து பெண்களுக்கு சம உரிமை உண்டு, எல்லாத்துலயுமே சொத்துலையும் பங்கு உண்டு. சோ அதனாலதான் இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இவருடைய முயற்சியால். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சேலம் மாநாடு எந்த மாநாட்டுல சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் ஒன்றிணைந்தது. சோ இதுவும் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற நேம வந்து இவர் கொடுத்திருப்பாங்க. யாரு அப்படின்னா யுனெஸ்கோ மன்றம். இத வந்து
ஐநா சபை யுனெஸ்கோ நிறுவனம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. யுனெஸ்கோ மன்றம் இது வந்து சென்னையில இருக்கிற ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர் தான் வந்து இந்த பட்டம் கொடுக்கும்போது கலைஞர் பீரியட்ல கொடுத்துருப்பாங்க. கருணாநிதி இவங்களுடைய தலைமையில கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான்ப்பா இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் பெரியாரை பத்தி. பெரியாரை பத்தி நம்ம இன்னொரு இடத்துல எந்த இடத்துல பார்ப்போம் அப்படின்னா நீதி கட்சி டாபிக்ல பார்ப்போம். அப்ப நீதி கட்சியில என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணாரு, என்னென்ன அச்சீவ் பண்ணாரு அப்படின்றத நீதி கட்சியில பார்த்துடலாம். இவரை பத்தி முழு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க பார்த்துட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து இவரை பத்தி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோரை பத்தி படிக்கணும், என்ன பண்ணாரு அப்படின்றத படிக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ நீதி கட்சி தொடர்பா பெரியார் என்னென்ன ரிலேட் ஆகியிருக்காரு அதை மட்டும் நம்ம நீதி கட்சியில பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிரால தானே பிறந்தாரு. இவரை பத்தி ஏன் இங்க பாக்குறோம்? மகாராஷ்டிரால தானே இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு சீர்திருத்தவாதிகளை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அம்பேத்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்த பெரிய தலைவர்களோட எல்லாரு கூடவும் வந்து நட்பு ஒரு ரிலேஷன்ல இருந்தாரு. பெரியார் கூடவும். சரிங்களா? சமூக தலைவர் கூட ரிலேஷன்ல இருந்ததுனால, அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் போராடிட்டாரு. ஸோ அந்த டாபிக் வச்சு பார்க்கும்போது இவரை பத்தி அவர் என்ன அமைப்பு நிறுவாரு அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றது எல்லாமே வந்து நம்ம தேச தலைவர்கள் டாபிக்ல நம்ம அம்பேத்கர் பற்றி இன்னும் நம்ம எலாபரேட்டா பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவர் வந்து அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு. ஸோ நம்ம அது ஸ்கூல் புக்ஸ்ல 10th புக்லயே வந்து நம்ம படிச்சிருப்போம், தமிழ் புக்ல இல்லையா? அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷன்லயும் வருவாரு, இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து அம்பேத்கர் பண்ணியிருக்காரு. 1924 பம்பாயில, மகாராஷ்டிரால இருக்கிற பம்பாயில பகிஷ்கிருத் பிட்காரிணி சபை, சாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறார். சரிங்களா? அகில பாரதிய தலித் வர்க்க சபை அப்படின்ற அமைப்பையும் நிறுவினார். சரிங்களா? ஜாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னா ஆஹ் ஜாதின்றது கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஜாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பையே நிறுவிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தீண்டத்தகாத மக்களுக்கு, அதாவது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மனுஸ்மிருதி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பொது குளத்துல வந்து தண்ணி எடுக்கிற உரிமையே வந்து மறுத்துட்டாங்களாம். ஸோ அந்த உரிமைக்காக வந்து போராடி 1927 மும்பையில மகத் மார்ச் அப்படின்ற ஒரு பேரணியை வந்து நடத்திருக்கிறாரு தலைமையேற்று இவருடைய தலைமையில். ஸோ இவ்வளவுதான் கிடையாது, நிறைய விஷயம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் என்ன அமைப்பு நிறுவனாரு அதை மட்டும் தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். சரிங்களா? முழு இன்ஃபர்மேஷனை நம்ம தலைவர்கள் டாபிக்ல அம்பேத்கரை பத்தி ஃபர்ஸ்ட் டாபிக்கே இவர் ஃபர்ஸ்ட் கேரக்டரே அம்பேத்கர் தான். ஸோ இவரை பத்தி முழு இன்ஃபர்மேஷன் நம்ம அங்க பார்த்துடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம காந்தியும் வந்து ஒரு இதழை வந்து வெளியிட்டிருப்பாரு, ஹரிஜன். ஹரிஜன் அப்படின்ற ஒரு இதழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து இதை வந்து வெளியிட்டிருப்பாரு, அவருடைய கருத்துக்களை வந்து பரப்புறதுக்காக. ஹரிஜன் சேவக் சங், சேவக் சங்கம் அல்லது சபா, இந்த அமைப்பையும் வந்து காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான்ப்பா. இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுடைய சீர்திருத்தவாதிகள் அவரை பத்தி அவுட் சோர்ஸ்ல இருந்தும் பார்த்துருக்கோம். சரிங்களா? பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ.